எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 139வது அதிகாரம் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமீன். சங்கீதக்காரர் என்னவா, உங்களை போலதான் அவர் என்ன சொல்றாரு, சொல்றாரு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னோட இருதயத்தையும் சிந்தனையும் நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிக்காதது ஏதாவது அதுல இருக்கா? உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நான் எங்கேயாவது நடக்கிறேன்னா? சிலப்போ என் ஹார்ட்ல அது இன்டென்ஷன் தப்பா இருக்கலாம், என்னோட எண்ணம் தப்பா இருக்கலாம், என்னோட டிசைர் தப்பா இருக்கலாம். எங்கேயாவது நான் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி சில காரியங்கள் இருந்தா, அது படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், உங்க கல்யாண வாழ்க்கைக்கு எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், நீங்க ஊழியம் செய்யணும்னு சில விஷயங்கள் இருக்கலாம். இதுல கூட தேவனை நோகடிக்க முடியுமானா நோகடிக்க முடியும். தேவனுக்கு பிரியம் இல்லாம தேவன் சொல்லாதது நீங்க செய்யறச்சே, தேவன் விரும்பாதது செய்யறச்சே, தட் வில் ஹர்ட் ஜீசஸ். அப்ப நீங்க அவர்கிட்ட சொல்லி மாதிரி ஜபிச்சுட்டு என்ன சொல்றாரு, நித்திய வழியில என்ன நடத்துங்க, அந்த உங்களை வேதனைப்படுத்த காரியத்துல இருந்து என்ன விலக்கி உங்களுக்கு பிடிச்சதை செய்ய அந்த வழியில, நித்திய வழியில என்ன நடத்துங்க சுவாமின்னு கேட்கறச்சே, ஆண்டவர் தாவீதோட ஜபத்தை கேட்டு அப்படியே செய்திருந்தார். இன்னைக்கு நீங்களும் அப்படி ஜபிக்கிறச்சே, நிச்சயமா ஆண்டவர் உங்க கூட இருந்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார். நித்திய வழியில உங்களை அவர் நடத்துவார். ஆமீன். God bless you.